ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகிற இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த நாட்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு இந்த உலகிற்கு ஒளியாக வந்ததை நினைவு கூர்ந்து உலகத்திலே இருக்கிற பல மக்கள் மின் விளக்குகளை ஏற்றி இயேசு இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார் என்று சொல்லி அதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனாலும் பலர் இந்த பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இப்படியான சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு அல்லது இந்த மின் விளக்குகளை இப்படியாக லைட்டுகள் போட்டு அத்தோடு அங்கே அவர்களுடைய செயற்பாடுகளை காண்பிக்கிறது மாத்திரத்திலே அதோடு விட்டுவிடாமல் தெய்வத்துக்கு பிரியமில்லாதபடி இந்த நாட்களை நினைவு கூறுகிறதை அல்லது அந்த நாட்களை விசேஷித்து கொள்கிறார்கள் என்று சொல்லி செயற்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒருவருடைய பிறந்த நாள் உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு விருப்பமானது என்ன, யாருக்கு அவரை பிடிக்கும் என்று சொல்லி, அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கும், என்ன பிடிக்கும் என்று சொல்லி அப்படியாக பார்த்துத்தான் ஒருவருடைய பிறந்த நாளை இந்த உலகம் சில வேளைகளிலே அவர் இந்த பூமியிலே இல்லாவிட்டாலும் மறைந்து போனாலும் கூட அவர் அந்த பிறந்த தினங்களை எப்படியாக அவருடைய விருப்பம் என்ன, அவருக்கு பிரியம் என்ன என்று சொல்லி அந்த காரியங்களை நினைவில் வைத்துத்தான் இந்த பிறந்த தினங்களை இந்த உலகத்திலே கொண்டாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறந்த நாளை எல்லாரும் நான் சொன்னது போல பூமி எங்கும் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு எப்படியாக, அதாவது நான் சொன்னது போல ஒரு மின் விளக்கை ஏற்றி இந்த நாட்கள் கிறிஸ்மஸ் நாட்கள், இயேசுவினுடைய பிறப்பின் நாட்கள் என்று சொல்லி பல விதங்களிலே அலங்காரங்களை செய்து வெளியரங்கமாக, ஆனால் மற்ற விடயங்கள் பின்னாக செய்கிற காரியங்கள் தெய்வத்துக்கு அல்லது இந்த பூமிக்கு ஒளியாக வந்த, இந்த பூமிக்கு பிறந்த அந்த இயேசுவினுடைய விருப்பத்துக்கு முரணாகவே கொண்டாடப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, எப்படி ஒருவருடைய விருப்பத்தின் பிரகாரமே அந்த பிறந்த தினங்கள் கொண்டாடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் எப்படி வெளியரங்கமாக லைட்டுகளும் காரியங்களையும் போட்டு காண்பித்து விட்டு, ஆனால் உள்ளாக அல்லது அதற்கு பிற்பாடு குடித்தும் வெறித்தும் பலவித தங்களுடைய மாமிச விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக இந்த நாட்களை கொண்டாடுகிறதை அல்லது நினைவு கூறுகிறதை நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம். வேதனையான காரியங்கள் தான். இந்த நிலைமைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து இன்றைக்கு அருமையாக நல்ல நிகழ்ச்சிகளை தெய்வம் மகிமைப்படத்தக்கதாய் தெய்வம் அவருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் இந்த இடத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இப்படியாகத்தான் நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சில வேளைகளிலே ஏதோ நாங்கள் தங்களுடைய விருப்பங்களுக்காக காரியங்களுக்காக செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அது மாற்றப்பட வேண்டும். அது தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அவைகளுக்கு நல்ல இப்படியான ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். அவருக்கு பிரியமானது என்ன என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவேதான் இப்படியான தினங்களிலே நாங்கள் இயேசுவினுடைய இந்த பிறப்பை குறித்த நிகழ்ச்சிகளை செய்வது மாத்திரமல்லாமல், நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு, நமக்காக பிறந்த இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்ற அந்த தாற்பயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு நாங்கள் வெளியரங்கமாக அடையாளங்களை இப்படி மின்விளக்குகளையும் பல அலங்காரமாக வெளியரங்கமாக நாங்கள் இந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் உள்ளாக அல்லது அதற்கு பிற்பாடு தெய்வத்துக்கு பிரியமில்லாதபடி நாங்கள் செய்வோம் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள், வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கர்த்தருக்கு ஆராதனை என்று அவர்கள் வெளியாக அவர்கள் எழுதி வைத்து விட்டு உள்ளே கன்றுக்குட்டிக்கு ஆராதனை செய்தது போல இந்த நாட்களிலும் இப்படியாகத்தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாட்களை
அநேகர் வெளியரங்கமாக கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம், நாங்களும் இதை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி, ஆனால் உள்ளாக அவர்களுடைய மாமிச அல்லது தங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாகவே அந்த காரியங்களை பல விதங்களிலே கொண்டாடுகிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலே வந்திருக்கிற நானும் நீங்களும் இப்படியான நாட்களிலே மீண்டும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார் இன்றைக்கு நாங்கள் அந்த நற்செய்தி விடயத்தை குறித்து நாங்கள் வாசித்தோம். இன்றைய நாளிலும் கூட நான் ஏசாயா புஸ்தகத்தில் இருந்து ஒரு காரியத்தை, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியோடு இணைந்த வேத பகுதி தான், ஒரு சிறிய காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறது மாத்திரமல்லாமல் நமக்காக பிறந்த அந்த இயேசு, நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரனை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நமக்காக கொடுக்கப்பட்டார், எதற்காக இயேசு பிறந்தார், இந்த நாளை எப்படி நாங்கள் இதை அனுஷ்டிக்க வேண்டும், இதை எப்படி நாங்கள் கொண்டாட வேண்டும் என்ற அந்த அறிவோடு நாங்கள் நிச்சயமாக இதை கொண்டாடும் பொழுது அது எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நான் அந்த ஏசாயா புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த இடத்திலே இந்த வேத பகுதியை ஏசாயா என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனமாக இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக உரைத்த ஒரு தீர்க்க தரிசன பகுதி தான் இந்த வேத பகுதி. அதன் அடிப்படையிலே எங்களுக்காக, நமக்காக அங்கே பாலகனாக இயேசு பிறந்தார், நமக்காக அவருடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்ததை தான் இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆகவே இதிலே சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அப்படி என்று சொன்னால், நமக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தினவர்களுக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நாட்டவர்களுக்கு அல்ல, மனுக்குலமாகிய இந்த பூமியிலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவே நமக்கு அங்கே அவருடைய குமாரனை கொடுத்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறவர்களுக்குத்தான் அல்லது இந்த குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் இயேசு பிறந்தார் என்ற அந்த சிந்தனைகள் இல்லாதபடிக்கு இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா மக்களுக்காகவும் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதைத்தான் நாங்கள் யோவானிலே கூட நாங்கள் பார்க்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி என்று சொல்லி இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், நான் சொன்னது போல உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் யாரையுமே பிரகாசிக்கிற ஒரு ஒளியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வாசித்த வேத அந்த நற்செய்தி நூலில் கூட எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதிலே நாங்கள் சில வேளைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அறிந்திருக்கிறோம், அவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று அறிந்திருக்கலாம். சில வேளைகளில் அறியாமல் இருப்போமா இருந்தால், இது எங்கள் எல்லாருக்காகவுமே இயேசு பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்றால் எங்களுக்கும் சேர்த்துத்தான், எங்களையும் பிரகாசிக்கும்படியாகத்தான், எங்களையும் வாழ வைக்கும்படியாகத்தான் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பாலகனாக இந்த பூமியிலே பிறந்தார். ஆகவே இந்த நாளிலே இந்த நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், ஏன் எதற்கு நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்காக ஏன் பாலகன் பிறந்தார்? சில விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்தது போல முதலாவது நான் ஒரு 4 காரியத்தை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். நமக்கு ஆக குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் ஏன், எதற்காக கொடுக்கப்பட்டார், எதற்காக நமக்காக பாலகனாக இயேசு பிறந்தார் என்ற அந்த கேள்விகளோடு, அந்த பதில்களோடு இந்த நாளிலும் நாங்கள் கடந்து செல்வோமா இருந்தால்,
இந்த நாட்களிலே நாங்கள் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பின் நாட்களாக இருக்கும். ஆகவே முதலாவதாக அங்கே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், ஏன் நமக்காக அந்த குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பாவ வாழ்க்கைகள் இருந்து ஒரு ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாய், ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நமக்காக பாலகனாக இயேசு அங்கே குமாரனாக கொடுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பல காரியங்கள் இந்த பூமியிலே பல விடயங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும், உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் அறிந்திருக்கிற விடயம் அல்லது வேதம் சொல்லுகிற காரியம், பாவத்துக்கு பரிகாரம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அவர்தான் நம்முடைய பாவங்களிலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுதலை பண்ணும்படியாக பிறந்தார். அதாவது வேதம் சொல்லுகிறது, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாங்கள் எல்லாருமே இந்த பூமியிலே ஆதி பெற்றோர்கள் நிமித்தம், ஆதாம் ஏவாள் நிமித்தம் இந்த பாவம் இந்த பூமிக்குள்ளே கடந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே எல்லாருமே பாவி என்ற அந்த காரியத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த நாட்களிலும் இன்னும் என்னென்ன பாவமான காரியங்களில் எங்களுடைய வாழ்க்கைகளில் நாங்கள் இருந்து கொண்டு இருப்போமா இருந்தால், இந்த பாவத்தில் இருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக அந்த குமாரனாக இயேசு எங்களுக்காக கொடுக்கப்பட்டார். அதைத்தான் நீங்கள் அதாவது மத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. அங்கே அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆகவே இதில் சொல்லப்பட்டது, நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் ஏன் எதற்கு கொடுக்கப்பட்டார் என்றால், இதில் சொல்லப்பட்டது போல் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாலகனாக பிறந்தது, குமாரனாக கொடுக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால், எங்களுடைய பாவ வாழ்க்கைகளிலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக. இது எப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கைகளாக இருந்தாலும் அதிலிருந்து எங்களை விடுவிக்கிற, எங்களை ரட்சிக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அதைத்தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே கூட இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷருக்குள்ளே, அதாவது வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவில்லையாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் பாவத்தில் இருந்து நாங்கள் ஒரு விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால், நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நாங்கள் அண்டிக்கொள்ள வேண்டும். அவரை நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய பாவ காரியங்களை நாங்கள் அறிக்கை செய்வோமாயிருந்தால், இந்த பாவத்தில் இருந்து எங்களை ரட்சிக்கிறவர், இந்த பாவத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறவர் இயேசுவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், எதற்காக கொடுக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுடைய, எங்களுடைய பாவ வாழ்க்கைகளிலிருந்து ஒரு விடுதலைகளை, ஒரு ரட்சிப்பை, நாங்கள் ஒரு மீட்பை அடைந்து கொள்ளும்படியாய் இயேசு நமக்காக பாலகனாக பிறந்தார், நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். இரண்டாவதாக, உங்களுக்கு தெரிந்த காரியங்களாக இருந்தாலும் இந்த நாட்களிலே அந்த இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய இந்த நாட்களை நினைவு கூறுகும் பொழுது நாங்கள் இவைகளை நினைவுபடுத்தி கொண்டு நாங்கள் இன்னும் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நாங்கள் அனுஷ்டிப்போமாயிருந்தால், இந்த நாட்களை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போமாயிருந்தால், இன்னும் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும், தெய்வத்துக்கும் அது பிரியமாயிருக்கும். இரண்டாவது, நமக்காக குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய பயங்கள் அல்லது எங்களுடைய பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இப்படியான பல இந்த பூமியிலே சந்திக்கிற சவால்களிலிருந்து நாங்கள் விடுதலைகளை, நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு
நாமம் இயேசு நமக்காக குமாரனாக கொடுக்கப்பட்டார். வேதத்திலே சொல்லப்படுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் சில வேளைகளே பலவிதமான பயங்களோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, பலவிதமான பிசாசினுடைய அவனுடைய கிரியைகளினால கூட அலக்களிக்கப்பட்டவர்களாக அல்லது அவனுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருப்பீர்களா இருந்தால் கூட அந்த அவைகளிலிருந்து விடுதலைகளை தரும்படியாய், இவைகளிலிருந்து ஒரு ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நடத்தப்படும்படியாக அங்கே குமாரனாக இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த இயேசு நமக்காக எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது போல எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுதலை பண்ணும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய் இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். இரண்டாவது, நாங்கள் இந்த பூமியிலே சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டங்களாக இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கலாம், எங்களுக்கு வருகிற பயங்களாக இருக்கலாம், அல்லது பிசாசினுடைய பலவிதமான அவனுடைய கிரியைகள் எங்களை ஒரு நோகடித்து கொண்டிருக்கிற காரியங்களாக இருக்கலாம். இவைகள் இருந்தெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுதலைகளை தரத்தக்கதான ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்பதை இந்த நாட்களிலே மீண்டுமாக நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டு அந்த இயேசுவினுடைய நாமத்தை நாங்கள் பற்றி கொள்வோமாயிருந்தால், நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் எங்களை இந்த பூமியிலும் ஒரு வெற்றி உள்ளவர்களாக மாற்றுவதோடு நிச்சயமாய் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை நல்ல அந்த ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளே நடத்துபவராக இருப்பார். மூன்றாவதாக, நான் சீக்கிரமாகவே கடந்து செல்லுகிறேன், நமக்காக எதற்காக குமாரன் கொடுக்கப்பட்டார், எதற்காக நமக்காக பாலகன் பிறந்தார் என்று சொன்னால், அவருடைய சாயலாக மாறும்படியாக. நாங்கள் சில வேளைகளிலே இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் இந்த 2 காரியங்களை குறித்து அதிகமாக பல செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும், பாவ வாழ்க்கையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளவும், பலவிதமான போராட்டங்கள், பயங்கள், கஷ்டங்கள், இவைகள் இருந்து நாங்கள் ஒரு நல்ல நிலைமைகளுக்குள்ளே வரும்படியாக இயேசு நமக்காக பிறந்தார் என்று சொல்லி இவைகளை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் பேசுவதுண்டு. இன்றைய நாளில் நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியில் கூட அங்கே மேய்ப்பர்கள் பயந்தார்கள். பயந்த பொழுது தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்பட வேண்டாம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி, கர்த்தராக இயேசு இரட்சகராக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே பயந்த பொழுது அந்த பயத்தை நீக்கி அங்கே ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 2 காரியங்களை அதிகமாய் சொல்வதுண்டு. நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக? அவருடைய சாயலாக நாங்கள் மாறும்படியாய். இயேசுவை போல நானும் நீங்களும், நாங்கள் இயேசுவினுடைய அவராலே நாங்கள் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவருக்குள்ளாக அவரை போல அவருடைய சாயலாக நாங்கள் மாறும்படியாக நமக்காக அங்கே குமாரன் கொடுக்கப்பட்டார். அவரை போல அவர் எப்படி வாழ்ந்தார் சொல்லுவார்கள், அப்பனுக்கு தப்பாமல் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று. அப்படியாக அன்பானவர்களே, நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்துகிற நாங்கள் எதற்காக இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், அவரை போல நாங்கள் மாறும்படியாக, அவரை போல எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படும்படியாய். பல காரியங்கள், அவருடைய சுபாவங்கள் எப்படி இருந்தது, அவர் எப்படி இந்த பூமியிலே சாட்சியாய் இருந்தார், அங்கே சொல்லப்படுகிற நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாய் நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். அதனாலே அவருடைய சாயலாக அவரை போல நாங்கள் மாறத்தக்கதாக அதனால்தான் பேதுருவிலே சொல்லப்படுகிறது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடரும்படியா எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாங்கள் வாழும்படி, அந்த சாயல் அவரை போல நாங்கள் மாறும்படியாக நாங்கள் அங்கே வாழத்தக்கதாக நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். நான் சொன்னது போல நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்றால், நாங்கள் சுற்றி திரிகிறது இன்றைக்கு எப்படியான காரியங்களுக்காய் இன்றைக்கு இயேசுவை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள்
நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்றால், நாங்கள் தீமை செய்கிறவர்களாக நாங்கள் சுற்றி திரியக்கூடாது, அல்லது ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குகிறவர்களாக சுற்றி திரியக்கூடாது, தேவராஜ்யத்தினுடைய காரியங்களுக்கு நாங்கள் தடை பண்ணுகிறவர்களாக சுற்றி திரியக்கூடாது. இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த நாட்களிலே குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டார்? அவருடைய சாயலாக, அவரை போல நாங்கள் மாறும்படியாய் கொடுக்கப்பட்டார். இறுதியாக நான் இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆகவே நித்திய ஜீவன், அங்கே யோவானிலே 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே இதில் சொல்லப்பட தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அந்த குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆகவே நமக்காக குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், நமக்காக குமாரனாக இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், நித்திய ஜீவனை அடையும்படியாக, ஆமென், அந்த பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். ஆகவே இந்த நாளிலே கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை செய்கிறோம், காரியங்களை வெளிப்படுத்துகிறோம். இவைகளை எல்லாம் நாங்கள் நினைவில் கொண்டு நாங்கள் எப்படி கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், ஏதோ சில குறிப்பிட்ட காரியங்கள் அல்ல, அங்கே தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள் அடையும் வரைக்கும் அங்கே இயேசு நமக்காகவே அவர் கிரியை செய்கிறவராய், அவரையே சார்ந்து, அவரையே நாங்கள் நம்பி, அவரையே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இதை நாங்கள் மறக்காதபடிக்கு நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி இதை வாசித்து விட்டு ஏதோ மேலோட்டமாக அப்படியே நாங்கள் போய்விடாதபடிக்கு, இன்றைக்கு நாங்கள் 4 காரியங்களை பார்த்தாலும் இந்த 4 காரியத்துக்குள்ளும் பல காரியங்களை நாங்கள் உள்ளடக்கலாம். ஆகவே இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு, நமக்காக பிறந்த இயேசு எதற்காக பிறந்தார், நமக்கு எப்படியான ஒரு ஆசீர்வாதங்களை தரும்படியாய் பிறந்தார் என்று சொல்லி இந்த நாளில் 4 காரியங்களை பார்த்தோம். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார். எங்களுடைய இந்த பூமியிலே சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்து, பலவிதமான பயங்கள் இருந்து நாங்கள் ஒரு விடுதலைகளை பெற்று ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இந்த பூமியிலே நாங்கள் வாழத்தக்கதாய் அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டது. ஆமென். நாங்கள் அப்போஸ்தலர் அவங்க சொல்லும் பொழுது, வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவருடைய நாமம், இன்றைக்கு இயேசுவினுடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதிக்கிற நாமமாக இருக்கிறபடினாலே அந்த நாமத்தை இன்னுமாக நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த காரியங்களை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் அந்த இயேசுவை குறித்த ஒரு வாஞ்சை, இயேசுவை குறித்த ஒரு பற்றுதல் எங்களுக்குள்ள இன்னும் பெருக வேண்டும். நாங்கள் 3வது பார்த்தது போல அங்கே எப்படியாக அவருடைய சாயலுக்கொப்பாக, அந்த குமாரனுடைய சாயலுக்கொப்பாக நாங்கள் மாறத்தக்கதாய் அப்போஸ்தலர் அங்கே ரோமர் 8:29 அந்த வார்த்தை ஆதாரமாய் சொல்லப்படுகிறது. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாக நாங்கள் மாறும்படியாக என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த குமாரன் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டார் என்றால், அவருடைய சாயலுக்கொப்பாக நானும் நீங்களும் மாறும்படியாய். 4வது பார்த்தது போல நித்திய ஜீவனை அடையும்படி. ஆகவே வேதத்திலே சொல்லப்படுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே எல்லாவற்றுக்கும் நாங்கள் இந்த பூமியிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானாலும், நாங்கள் நித்திய ஜீவனை அந்த பரலோகத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டுமானாலும், நாங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுகிறவர்களாக, இயேசுவையே அண்டிக் கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகவே அங்கே நமக்காக அந்த குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு நமக்காக பிறந்தார் என்பதை இந்த நாட்களிலும் உங்களுக்கு ஒரு செய்தியாக, நற்செய்தியாக எனக்கும் சேர்த்து சொல்லி நான் இந்த செய்தி நேரத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை குறித்து இன்னும் நாங்கள்
நாங்கள் தியானிக்கிறவர்களாக, நாங்கள் சிந்தித்து செயற்படுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுவோம். ஏனென்றால் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு வெளியரங்கமாக இப்படியாக காரியங்களை வெளிப்படுத்தி லைட்டுகளை போட்டு உள்ளே எவ்வளவோ குடியும் வெறியும், அங்கே தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லி கன்றுக்குட்டியை வைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்தது போலதான் இன்றைக்கு பல காரியங்கள் நடந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த குமாரன் இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார் என்பதை நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களை ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களாக கொண்டாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.